Students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் 3rd ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். நித்யா, இனியன் அண்ட் வனிதா விசிட்டட் எ பொட்டானிக்கல் கார்டன். இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போறாங்க. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன் இஸ் ஒன்லி 50. நீங்க பாருப்பா, 15 rupees தான் என்ன பண்றாங்க சில்ட்ரன்ஸுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்றா. let us buy the ticket, entry ticket and go inside. அப்பனா வாங்கிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு சொல்றா. இப்போ இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இந்த பிக்சர். இந்த பிக்சர்ல எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க? 4. எப்படி? 1 2 3 4. இந்த குட்டி பையன் இருக்கான். தேர் ஆர் டேஷ் டென்ஸ் in the entry fees for adults. எத்தனை டென்ஸ் இருக்கு? ஒன்லி 1 டென்ஸ் தான் இருக்கு. தப்பா பண்ணியிருக்காங்க குழந்தைங்க. 1 டென்ஸ். ஏன்னா 15 ஒன்ஸ், இது டென்ஸ். டென்ஸ் தான் எத்தனை கேட்குறாங்க? 110. தேர் ஆர் டேஷ் ஒன்ஸ் 5 ஒன்ஸ். தேர் ஆர் டேஷ் டென்ஸ் அண்ட் டேஷ் ஒன்ஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் ஃபார் டீச்சர். டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ? 35. ஸோ 3 5 3 10s 5 ones. There are dash 10s and dash 1s in the entry fees for school students. School students க்கு எவ்வளோ? 10 rupees. So 1 இங்க 0. The place value of 1 in the entry fees for children is dash. சில்ட்ரனுக்கு எவ்வளோவா? 115. ஸோ 1 place எங்கே இருக்கு? டென்ஸில் தான் இருக்கு. தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 in the entry fees for camera is, கேமராக்கு எவ்வளோ? 90 rupees. 9 எங்கே இருக்கு? அப்போ டென்ஸில் இருக்கு. தி என்ட்ரி ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன் கேன் பி ரிட்டன் ஆஸ் எவ்வளோ? 15 rupees. ஸோ 10 + 5. Wow, my favorite red flowers. A beautiful yellow flower. Purples are very attractive. என்ன பண்றாங்க, அந்த பூ கலர்ஸ்லாம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இவங்க கேட்குற கொஸ்டின் இந்த பிக்சர்ஸை பார்த்து சொல்ல போறோம். கவுண்ட் த ஃப்ளவர்ஸ் அண்ட் ரைட். இந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ இருக்கு, அந்த ரெட் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறது கவுண்ட் பண்ண சொல்றாங்க. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ 25. பர்பிள் எத்தனை இருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 இருக்கு. yellow கலர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 yellow flowers. There are dash 10s and dash 1s in the number of flowers. இந்த purple flowersல எத்தனை டென்ஸ் இருக்கு? 2 10s 1 ones. ஏன்னா ஒன்ஸ் இது டென்ஸ். ரைட் த நம்பர் ஃபார்வர்ட் ஸ்டார்டிங் த நம்பர் ஆஃப் ரெட் ஃப்ளவர்ஸ். நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. 25ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபார்வர்டாக எடுத்து எழுதிட்டு போகிறாங்க. 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35 வரைக்கும் எழுதுறாங்க. ரைட் த நம்பர் பேக்வேர்ட்னா என்னது? 13லேருந்து பேக்கில் எழுதிட்டே போகிறது. 13 12 11 10 அப்படின்னு சொல்லி பிஃபோரில் எழுதிட்டு போகிறது. நம்பர் ஆஃப் ரெட் ஃப்ளவர்ஸ் இஸ் 25. எத்தனை நம்பர் இருந்துச்சு? 25. இட்ஸ் பிஃபோர் நம்பர் இஸ் 24. முன்னாடி என்ன வரும்? 24. ஆஃப்டர் என்ன வரும்? 26. 25க்கு முன்னாடி 24 பார்த்தீங்களா? இப்போ 24 25 26. முன்னாடி 24, before 24, after 26. Circle the flower that are more than 20. 20 விட அதிகமாக இருக்கிறது யாரு? பர்பிளும் ரெட் கலர். ரைட் த சர்க்கிள் which are most in number. அதிகமாக இருக்கிறது யாரு? ரெட் கலர். சர்க்கிள் த ஃப்ளவர் which are least in number. கம்மியாக இருக்கிறது yellow. இப்போ இந்த பிக்சர்ஸை பார்க்கலாம். there is the plant look like balls. இங்க பாரு, ஏன் பால் மாதிரி இருக்குப்பா பிளான்ட்ன்றா. இவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு கிராஸ் லேண்ட். இட்ஸ் நாட் ஸ்கொயர், இட் இஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, கரெக்ட் ஷேப்பை டிக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபிளாட் ஃபேஸ். ஃபிளாட்டா இருக்கிறது யாரு? இந்த கியூபாய்டு தான் ஃபிளாட்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரவுண்ட்ல இருக்கு, ஃபிளாட்டே இல்லை. கர்வ்டு ஷேப் ஒன்லி. கர்வா இருக்கிறது யாரு? இந்த என்னது, நெல்லிக்காய் தானே அது? பால் மாதிரி இருக்கு இல்லைனா பால். விச் ஷேப் டஸ் த ஷேடோ ஆஃப் த பால்? பால் மாதிரி யார் இருக்கா? த சர்க்கிள். விச் டு கெட் ஆன் இன்பிரிண்டிங் அண்ட் இப்படி இது கியூபாய்டு.
நோ ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். ஸ்ட்ரெயிட் எட்ஜஸே கிடையாது. எட்ஜஸே என்னது? சர்க்கிளுக்கு கிடையாது. ஆல் ஈக்குவல். ஈக்குவலாக இருக்கிறது யாரு? ஸ்கொயர் தான் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா என்னது? ஆப்போசிட்டையும் ரெட்ல தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இதே மாதிரி இந்த பிக்சர்ஸை பார்த்து நம்ம எழுத போகிறோம். இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? கையால். பூ என்ன பண்ணுவாங்க? 1 முழம் 2 முழம்னு மெஷர் பண்ணுறது. இதை பாருங்க, கிரவுண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? காலால். 1 அடி 2 அடி 1 ஃபீட் 2 ஃபீட் காலால் தான் அடிப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க? கையால் அளக்க முடியும். கரெக்டாக? புக்கை போய் கையால் தான் அளக்க முடியும். கால் பண்ணலாமா? நோ. fill in the blanks with the suitable symbol. எது அதிகமாக இருக்கும்ன்றத நம்ம சிம்பிள் பண்ணுறாங்க. இது பாருங்க, அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும்ன்றாங்க. இது இங்கே பாருங்க, ஆனால் வந்து இந்த சின்ன பசங்க தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. தக்காளி தான் கம்மியாக இருக்கும், பம்ப்கின் அதிகமாக இருக்கும். பிரிஞ்சால் கம்மியாக இருக்கும், கேபேஜ் அதிகமாக இருக்கும். அப்புறம் பாருங்க, லெமன் கம்மியாக இருக்கும், வாட்டர்மெலன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டிக் த சூட்டபிள் வெசல் டு ஃபில் குயிக்லி. என்னது? இதை ஃபில் பண்ணணும், ஆனால் இதை வச்சு ஃபில் பண்ணணும். எதை வச்சு ஃபில் பண்ணால் சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கெட்டை வச்சு ஃபில் பண்ணால் சீக்கிரமாக ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேன் வச்சு ஃபில் பண்ணால் சீக்கிரமாக ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து இந்த பாட் வச்சு ஃபில் பண்ணணும். வெரி குட். ஐ வாண்ட் அ ஜாஸ்மின் பிளான்ட். எனக்கு என்ன வேணும்? ஜாஸ்மின் பிளான்ட் வேணும். ஐ வாண்ட் அ மேரிகோல்ட் பிளான்ட். எனக்கு மேரிகோல்ட் அப்படின்னா சாமந்தி பூ. ஐ வாண்ட் ரோஸ் பிளான்ட். இவன் ரோஜா கேட்குறா, மேரிகோல்ட் இவன் மல்லிகை. என்னன்னா அங்கே கடையில் விற்கிறாங்க, பூ விற்கிறவங்க கிட்ட அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க வாங்க, இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களாம் பார்க்குறாங்க. அப்போது இப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஒரு கடைக்கு போவீங்க, அப்போ அவங்க வாங்குற பிளான்ஸ்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பில்லாம் போடுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்குவீங்க, 5 ரூபாய்க்கு சாக்லேட். வேறு என்ன வாங்குவோம்? பிஸ்கெட் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ என்ன ஆச்சு? நம்ம ஆட் பண்ணுவோமா? 10 rupees + 5, 10 + 5 15 rupees. அந்த மாதிரி இங்கே பிளான்ஸ் வாங்குறாங்க, அதை தான் நம்ம கணக்கில் போட போகிறோம். மேக்ஸ் போடலாமா? ப்ரைஸ் ஆஃப் த ஜாஸ்மின். ப்ரைஸ் ஆஃப் த ஜாஸ்மின் எவ்வளோவா? 36 rupees. ப்ரைஸ் ஆஃப் த ரோஸ் பிளான்ட். ரோஸ் பிளான்ட் 46. அப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ? 6 + 6 6 + 6 12 வரணும். பசங்க மாற்றி எழுதியிருக்காங்க, ஸோ நீங்கள் 12ன்னு போட்டுக்கோங்க. 6 + 6 12, 3 + 1 4, 4 + 1 8. அப்போ ஹேண்ட்ஸ் ஆர் 82. ப்ரைஸ் ஆஃப் த மேரிகோல்ட். மேரிகோல்டோட ப்ரைஸ் வந்து 27. டியூபர் ரோஸோட பிளான்ட் வந்து 35. 7 + 5. அப்போ என்ன வரணும்? 7 + 5 12. ஸோ மேலே 1 கீழே 2. 2 + 1 3, 3 + 3 6. இது வந்து 6 வரணும். 62 answer. Price of a hibiscus plant. Price of the hibiscus plant. Hibiscus oda plant என்னோட விலை 16 rupees. 16. Price of the rose plant. Rose plant oda விலை 46. 6 + 6 12. 1 2 3 4 5 6. அப்போ 62. அதே மாதிரி ஜாஸ்மின் பிளான்ட், மேரிகோல்ட் பிளான்ட். ஜாஸ்மின் பிளான்ட்டோட ப்ரைஸ் 36. மேரிகோல்டோட பிளான்ட் 27. 6 + 7 13. 1 எழுதியிருக்காங்க. 3 + 1 4, 4 + 2 5. சாரி, 4 + 2 6. அதே மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க, 6 போட்டுக்கோங்க. ரோஸ் பிளான்ட் 46. மேரிகோல்ட் பிளான்ட் 27. 6 + 7 13. 5 6 7. டியூபர் ரோஸ் 35. ரோஸ் பிளான்ட் 46. 6 + 5 11. 3 + 1 4 5 6 7 8 81. புரிஞ்சுச்சா? இதெல்லாமே அடிஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ஹியர் இஸ் த ரோஸ் பிளான்ட் அண்ட் த ரிமைனிங் அமௌண்ட். தேங்க்யூ. என்ன பண்ணுறாங்க? உங்களோட ரோஸ் பிளான்ட் இவ்வளோ இருக்குது, இந்தாங்க உங்கள் ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே என்ன பண்ணுறாரு? அவர் தராரு. இப்போ பாருங்க, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிமைனிங் எல்லாமே சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, ஷாப்கீப்பருக்கு 60 rupees தந்திருக்காங்க, ஒரே ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ 60 - 46. 60 - 46 14. எப்படி 14 வரும்? 0ல் 6 போகாது. ஸோ பக்கத்தில் கடன் வாங்குறாங்க, 5 ஆகிடும். 1 தந்தோடனே 10 ஆகும். 10ல் 6 போச்சுன்னா 5, 5ல் 4 போச்சுன்னா 1.
அதே மாதிரி தான் என்னது இப்போ பாருங்க ஷாப்கீப்பர் கிட்ட 50 ருபீஸ் தந்திருக்காங்க. ஹைபிஸ்கஸ் வந்து 16 ருபீஸ். ஸோ மைனஸ் பண்ணி 34. ஷாப்கீப்பருக்கு 15 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. டியூபர் ரோஸ் 35 ருபீஸ். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போனால் 1. இங்கே ஏன் 10 ஆகுதுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ல் 5 போகாது, அதனால பக்கத்தில் கடன் வாங்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம கிட்ட காசுல என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கடன் வாங்குவோம். ஸோ அதை மாதிரி கடன் வாங்கி வர்றது. ஸோ இதே மாதிரி ஜாஸ்மின், மேரிகோல்ட், அப்புறம் ஹைபிஸ்கஸ், இது மூணுமே இதே மாதிரி மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் லெசனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக 3rd ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் 2nd ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் என்னோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே அதை செக் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.